அப்பா எனக்கு புது பேக் வாங்கி கொடுத்தாரு. இதுதான் என்னோட புது பேக். எப்படி இருக்கு? அழகு. எனக்கு கூட தாத்தா பாட்டி புது பேக் வாங்கி கொடுத்தாங்க. இங்க பாத்தியா, இதான் என்னோட புது பேக். எப்படி இருக்கு? ஐயே, இதுதான் உன்னோட புது பேக்கா? இதுல என்ன ஒரு பொம்மையும் இல்ல. இது நல்லாவே இல்ல. என்னோட பேக் பத்தியா ஸ்பைடர் மேன் எல்லாம் போட்டிருக்கு. என் பேக் தான் அழகா இருக்கு. இதீரா, என் பேக் நல்லா இல்லையா? நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது, ஆனா அழகா இல்ல. என் பேக்ல ஸ்பைடர் மேன் போட்டிருக்கனால அழகா இருக்கு. எனக்கு ஸ்பைடர் மேன் தானே பிடிக்கும், அதான் என் அப்பா எனக்கு ஸ்பைடர் மேன் பேக் வாங்கி கொடுத்தாரு. இல்லையா? அப்ப உனக்கு யூனிகார்ன் தானே பிடிக்கும். அப்ப நீ உன் அப்பாட்ட சொல்லி யூனிகார்ன் பேக் வாங்க வேண்டியது தானே. எதுக்கு இந்த பேக் வாங்கியிருக்க? இந்த பேக் அப்பா வாங்கி தரல, இது பாட்டி தாத்தா வாங்கி தந்தாங்க. ஓ, பாட்டி தாத்தா வாங்கி தந்தாங்களா? சரி, நீ இந்த பேக்கை வச்சுக்கோ. ஆனா என் பேக் தான் சூப்பரா இருக்கு. நான் நம்ம ஸ்கூல் போகும்போது அங்க எல்லார்கிட்டயுமே என்னோட ஸ்பைடர் மேன் பேக் காட்டுவனே. அப்ப எல்லாருமே என் பேக் தான் சூப்பரா இருக்கு சொல்லுவாங்க. சரி, நம்ம நாளைக்கு தானே ஸ்கூல் போறோம். நான் ஸ்கூல் போகும்போது இந்த பேக் எடுத்துட்டு வாடா. இப்போ இதை போய் பத்திரமா எடுத்து வச்சிடுவேன், இல்லைன்னா இந்த பேக் அழுக்காயிடும். சரியா? நம்ம நாளைக்கு ஸ்கூல் போகும்போது பார்க்கலாம். பாய். வீரன் மட்டும் ஸ்பைடர்மேன் பேக் வச்சுக்கா. பாப்பாக்கு மட்டும் யூனிகார்ன் பேக் இல்ல. பாப்பாக்கு யூனிகார்ன் பேக் வேணும். ஸ்கூல் போகும்போது வீரன் ஸ்பைடர்மேன் பேக் எடுத்து வருவா. அப்ப எல்லாருமே வீரனோட பேக் தான் சூப்பர் சொல்லுவாங்க, பாப்பா பேக் நல்லா இல்ல சொல்லுவாங்க. பாப்பாக்கு யூனிகார்ன் பேக் தான் வேணும். அம்மு செல்லம், அப்பா என்னடா பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு போக ரெடி ஆயிட்டீங்க போல. அப்ப ரியா குட்டி நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக ரெடி. அப்ப அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு பைக்ல ஜாலியா ஸ்கூலுக்கு போலாம். இல்லப்பா, பாப்பா ஸ்கூல் போக மாட்டா. ஏண்டாமோ, நேத்து தானே அப்பா கிட்ட அழாம சமத்தா ஸ்கூலுக்கு போவேன்னு சொன்னேன். இப்ப ஏன் திரும்பவும் போலங்கிற? அது பாப்பாக்கு பேக் இல்ல. பேக் இல்லையா? டே அம்மு, அதான் உன் கையில பேக் வச்சிருக்கியே. நேத்து தான் உன் பாட்டி தாத்தா வரும்போது உனக்கு பேக் வாங்கிட்டு வந்தாங்களே, அப்புறம் என்னடா? இந்த பேக் பாப்பாக்கு பிடிக்கவே இல்ல. இந்த பேக் நல்லாவே இல்ல. அப்பா, தீரனிக்கல்ல அவ ஸ்பைடர்மேன் பேக் வச்சுக்கப்பா. தீரக்கு ஸ்பைடர்மேன் தான் பிடிக்கும், அதான் தீரனோட அப்பா தீரக்கு ஸ்பைடர்மேன் பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. பாப்பாக்கு யூனிகார்ன் தானே பிடிக்கும், அப்பனா பாப்பாக்கு யூனிகார்ன் பேக் தான் வேணும். யூனிகார்ன் பேக் அப்ப வாங்கி கொடுத்தாடா பாப்பா தூள் போவேன். ஐயோ, இவ்வளோதானா? இப்ப என்ன, அம்முக்கு யூனிகார்ன் பேக் வேணும் அவ்வளவுதானே? யூனிகார்ன் பேக் வாங்கி கொடுத்தா ஸ்கூலுக்கு போவல்ல? யூனிகார்ன் பேக் வாங்கி கொடுத்தா பாப்பா தூள் போவேன். அவ்வளவுதானே? அப்பா இன்னைக்கு உனக்கு யூனிகார்ன் பேக் வாங்கி தரேன். நாளைக்கு யூனிகார்ன் பேக் எடுத்துட்டு சமத்தா அம்மா குட்டி ஸ்கூலுக்கு போகணும், ஓகேவா? ஹை, இன்னைக்கு யூனிகார்ன் பேக் வாங்கிடலாமாப்பா? ஆமாண்டாமோ, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, அப்ப இன்னைக்கே வாங்கிடலாம். என்ன வந்ததும் வராததுமா அப்பாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு ஏதோ வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே வீடு மொத்தம் விளையாட்டு பொருளா வாங்கி போட்டு வீட்டையே குப்பையாக்கி வச்சது பத்தாதா? இன்னும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு? ஐஷு, என் பொண்ணு ஒண்ணு வீட்டை குப்பையாக்குறதுக்கு கேட்கல. அவ எவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா? படிக்கிறதுக்காக கேக்குறாளா? அதிசயமா இருக்கே. படிக்கிறதுக்காக அப்படி என்ன கேக்குறா? அது இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தால, ஆனா இப்ப யூனிகார்ன் பேக் வாங்கி கொடுத்தா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டா. பேகா? அதான் ஏற்கனவே நேத்து ஊர்ல இருந்து அம்மா அப்பா வரும்போது அவ ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னதுனால அவளுக்கு புது பேக் வாங்கிட்டு வந்தாங்களே, அதான் கையில வச்சிருக்காளே. அப்புறம் எதுக்கு திரும்பவும் பேக்? அம்மா, இந்த பேக் நல்லாவே இல்லம்மா. தீர ஸ்பைடர்மேன் பேக் வச்சிருக்கா, அதான் பாப்பாக்கு யூனிகார்ன் பேக் வேணும். அப்பாவும் பாப்பாவும் இன்னைக்கு போய் யூனிகார்ன் பேக் வாங்க போறோமே. வாங்குவீங்க. எங்க உங்களுக்கு என்ன பைத்தியமாங்க? இவள ஸ்கூல்ல சேர்த்த போறோம்னு சொன்னதுனால நேத்து அம்மா அப்பா இதுக்கு வேண்டிய மெனக்கிட்டு இவளுக்காக பேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க என்னடானா இந்த பேக் நல்லா இல்ல வேற பேக் வாங்க போறேன்னு சொல்றீங்க? ஏன் உங்க அம்மா அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அவளுக்கு பிடிக்கல, வேற பேக் வேணும்னு சொல்றாளே. அவ வேற பேக் வேணும்னு கேட்டா நீங்க அப்படியே வாங்கி கொடுத்துடுவீங்களா? ஏன் இது பேக் இல்லையா?
இல்ல இந்த மாதிரி பேக் கூட கிடைக்காத குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நீங்க என்னடானா உங்க பொண்ணு இந்த பேக் பிடிக்கலன்னு சொன்னதும் உடனே வேற புது பேக் வாங்கி கொடுத்துடுவீங்களா? அம்மா இந்த பேக் நல்லாவே இல்ல, எனக்கு யூனிகார்ன் பேக் தான் வேணும். ஏய் என்னடி யூனிகார்ன் ஏன் யூனிகார்ன் பேக் இருந்தா மட்டும் தான் உன்னால ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் படிக்க முடியுமா? ஏன் இந்த பேக்ல புக்ஸ் போட்டு போனா உன்னால படிக்க முடியாதா? அப்பா ஐஷு ஏன்டி அவளை திட்டுற? இப்ப அவ என்ன கேட்டா? என்னங்க நீங்க இந்த மாதிரி பேக் கூட கிடைக்காத குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இவளுக்கு இவ்ளோ நல்ல பேக் இருக்கு, இத வச்சிட்டு ஸ்கூலுக்கு போக முடியாது, வேற புது பேக் வாங்கி கொடுத்தா தான் போவேன்னு சொல்றா. நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐஷு எல்லாம் சரிதான், அதுக்கு என்னடி பண்ண முடியும்? உன் அம்மா அப்பா வாங்கிட்டு வந்த பேக் அப்படி இருக்கு. என்னது? இல்ல அது இந்த காலத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பைடர் மேனு டோரேமான் எல்லாம் சொல்லி விதவிதமா பேக் எல்லாம் வந்துருச்சுல. இப்ப எல்லா பிள்ளைங்களும் அந்த மாதிரி பேக் தான் கொண்டு வராங்க. இதெல்லாம் நம்ம காலத்துல கொண்டு போன மாதிரி இருக்கு ஐஷுமா. இந்த பேக்கை எப்படியா எடுத்துட்டு போவா? ஏன் இந்த மாதிரி பேக் யாருமே கொண்டு வர மாட்டாங்களா? இல்ல யாருமே கொண்டு வர மாட்டாங்க. எல்லாமே ஸ்பைடர் மேன் யூனிகார்ன் பேக் தான் கொண்டு வருவாங்க. ஆமா நீ பாத்த ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த மாதிரி பேக் தான் கொண்டு வருவாங்கன்னு உன்கிட்ட சொன்னாங்களா? இனி யாரு எந்த மாதிரி பேக் கொண்டு வந்தாலும் சரி, நீ இந்த பேக் எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போறியா? இங்க பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. பேக் பழசானதுக்கு அப்புறமா புது பேக் வேணும்னு அடம் பிடிச்சா பரவாயில்ல. நேத்து தான் என் அம்மாவா புது பேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது பிடிக்கல, எனக்கு வேற பேக் தான் வேணும்னு அவ கேக்குறான்னு நீங்க வாங்கி கொடுத்தீங்க. அப்புறம் அவளுக்கு இல்ல உங்களுக்கு இருக்கு சொல்லிட்டேன். சரியா? புது பேக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு இந்த பேக் எடுத்துக்கிட்டு தான் நீ ஸ்கூலுக்கு போற, அவ்வளவுதான். அப்பா அம்மா இந்த பேக் எடுத்துட்டு தான் ஸ்கூல் போணும் சொல்லிட்டா. பாப்பா இந்த பேக் பிடிக்கவே இல்ல. பாப்பா ஸ்கூல் போக மாட்டப்பா. ஐயோ அம்மோ, அவ கிடக்குறா. அவ சொன்னா அப்பா உனக்கு பேக் வாங்கி கொடுக்காம இருப்பனா? அப்பா யூனிகார்ன் பேக் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன்டா அம்மோ. நாளைக்கு நீ யூனிகார்ன் பேக் எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போற, போதுமா? அம்மா புது பேக் வாங்க கூடாது சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எப்படி வாங்குறது? அத பத்தி நீ கவலைப்படாத அம்மோ. அப்பாவும் பாப்பாவும் இப்போ கிரிக்கெட் விளையாட போவோம்ல, வெளியே போயிட்டு வரும்போது அம்மாக்கு தெரியாம பேக் வாங்கிட்டு வந்துடலாம். பேக் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் பாப்பா அந்த பேக் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஜாலியா ஸ்கூலுக்கு போலாம். ஹை ஜாலி. அப்ப அப்பாவும் பாப்பாவும் யூனிகார்ன் பேக் வாங்க போறாமே. ஆமாண்டா அம்மோ, அப்பா உனக்கு வாங்கி தரேன், நீ ஒன்னும் கவலைப்படாதடா. ഈ കാട്ടും അശോക കുട്ടി പോണിട്ടേല് ക്യൂട്ടാ കയ്യിൽ മാട്ടുകിട്ടാ നിലവോടെ മോർണിംഗ് വാക്ക കിയാ മുയ്യാട്ടാക്ക ചുമ്മാ ഇങ്കി പിങ്കി പോങ്കി പോട്ട് ഓടി പോട്ടാ ബേബി മമ്മി നന്ദാനേ ബേബി ഡാഡി നന്ദാനേ എന്തൻ ഉലകം നീതാനേ എന്തൻ இதயம் நீதானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.